ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட் லெவலில் வந்த ஷெஹரி பௌரானின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட விட்டு தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை கட்டுறாங்க. அங்க பார்த்தா வீட்டு வாசல்ல நிறைய பொண்ணுங்க நிப்பாங்களா. இவங்க எதுக்காக நிக்கிறாங்கன்னா, இந்த வீட்டு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். சோ அவங்கள வரவேற்கிறதுக்காக நிப்பாங்க. இப்ப ஒரு குரல் கேட்குங்க, சுனிதா ரெடியா இருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படி சொல்லுவானா. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, ராஜு அவன் பொண்டாடி கூட்டு வர போறான். சோ எல்லா சம்பிரதாயம் கரெக்டா முடிச்சிரு சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா மாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்ப கொஞ்ச நேரம் பார்த்தனா ஒரு 4 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தனா நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவரோட மனைவி கூட்டு வரும்போது அவ போட்டுக்கிற ட்ரெஸ்க்கும் அவளுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க. ஏன்னா ஒரு கல்யாண பொண்ணு சாரி கட்டிட்டு தானே வருவாங்க. ஆனா இவ ஒரு ஜீன் பேண்ட்டும் மேல ஒரு துணி போட்டு வருவாளா. அப்படியே அவளோட மேலழகு அப்படியே தெரியுமா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம், என்ன இது இந்த பொண்ணு இப்படி போட்டு வந்திருக்கா, இவளை பார்த்தா குடும்ப பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படி சொல்லும் போது, இப்படி எல்லாம் பேசுறதை கேட்ட அந்த மாமனாருக்கு செம கோவம் வந்துருங்க. உடனே அவங்க வந்து நிக்கும் போது உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் ஆர்த்தி எடுத்துட்டு அவளை உள்ள கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கதான் போயிடுவாரா. இவங்களும் ஆர்த்தி எடுத்துட்டு இப்ப அவளை கூட்டு உள்ள வரும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மேல ரூம்ல தாங்க கட்டுறாங்க. இவங்க வந்து பெரிய மருமவங்க. சோ இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட மருமகளே, இதுதான் இதுக்கப்புறம் உன்னோட ரூம். சோ இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்லயே இரு அப்படி சொல்லும் போது, இது ரூமா, இது என்ன இவ்வளவு பழைய பெயிண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாத இந்த பெட்ஷீட்டை பத்தியா ரொம்ப ஓல்டு மாடல், நான் இதெல்லாம் தங்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்வாளா. இவங்களும், மருமகளே இதுதான் ராஜோட ரூம், சோ நீ இங்கதான் தங்கி ஆகணும், உனக்கு பிடிக்கலனா இதுக்கப்புறம் உனக்கு எப்படி தேவையோ இந்த ரூமை மாத்திக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, என்ன மருமகள் எல்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் வந்து டிங்கல், நீங்க என்ன டிங்கல்னே கூப்பிடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிம்மா நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அங்கிருந்து போயிடுவாங்களா. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கீழே பாத்தீங்கன்னா, இந்த பெரிய மருமக இருந்தா இல்லையா, அவரோட வீட்டுக்காரர் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கலாய்க்க ஆரம்பிப்பா. அம்மா நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா இல்லையா, உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, இவ்வளவு டைட்டாவா போடுவீங்க அப்படி சொல்லும் போது, நீங்க கிராமத்துல இருக்கீங்க அதனால இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்க சிட்டில இருக்கோம், சோ இப்படிதான் நாங்க ட்ரெஸ் போடுவோம் அப்படி சொல்லும் போது, இப்படி டைட்டா போடுறீங்களே, யாராச்சும் தெரியாம இழுத்துட்டா உங்களுக்கு துணி கிழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தானே அசிங்கம் அப்படி சொல்லும் போது, நீங்க வேற அப்படியெல்லாம் இது கிழியாது, இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட், சோ சூப்பராகவே இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்ன ஒரு பிராண்டடோ தெரியல, ஆனா என்ன உங்களை பார்த்து நல்லா ரசிச்சுக்கலாம் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டு அவங்கள டென்ஷன் ஆயிட்டு, சே என்ன இப்படி பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா, அதாவது அந்த மாமனா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, செம்ம டென்ஷன்லாம் கார்டன்ல நிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு பெரிய மருமக வருவாங்க. வந்தவங்க, என்ன மாமா இங்க நிக்கிறீங்க அப்படி சொல்லும் போது, இல்ல எனக்கு என்னவோ தப்பா படுது, எனக்கு இந்த மருமகளை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட மாமா ஏன் கோவப்படுறீங்க, அவ சிட்டில இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இந்த ஊரெல்லாம் பழகணும் இல்லையா, போவ அவ பழகிப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, சரி இது விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே அவரும் ஏதோ மனசுல நினைச்சிட்டு, இந்த ராஜு ஏன் இவளை கல்யாணம் பண்ணா எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கப்புறம் அவன் தான் கஷ்டப்பட போறான், இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானோ ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இவர் மனசுல நினைச்சிட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம பெருமருமக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டைனிங் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் ஜாகிங் போயிட்டு வருவாங்க. அவனை பார்த்த உடனே, அடே சஞ்சு என்ன இது இந்த ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க அப்படி சொல்லும் போது, என்ன நீ காலையில ஜாகிங் போயிட்டு வந்தா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அப்படி சொல்லும் போது, ஆமா வீட்டுல கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா நீ வீட்டுல இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்க அப்படி சொல்லும் போது, நான் ஊரெல்லாம் சுத்தல, நீ காலையில எழுந்த வழக்கமா நான் எக்ஸசைஸ் பண்றது வழக்கம் தானே அப்படி சொல்லும் போது, அப்படியா எனக்கு ஒண்ணு தெரியாது, நீ ஊர்ல இருந்தியா, சோ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவனே கேட்பானா, சரி ஓகே அண்ணி எங்க இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, உன்னோட அண்ணி உங்க அண்ணன் பெட்ரூம்ல இருக்காங்க போய் பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணானா, போயிட்டு அவங்க அண்ணியை பார்க்க போவாங்க. அங்க பார்த்தா டோர் ஓபன் பண்ண உடனே அவங்க அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ல படுத்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களோட மேலழகு பயங்கரமா தெரியும். அதை பார்த்த உடனே அவனும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இது இவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்களே எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனே யோசிப்பானா, சே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களை அப்படியே சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அண்ணியை பார்த்து செம்மையா சைட் அடிப்பாங்க. சைட் அடிச்சவன் என்ன பண்ணுவானா, அப்படியே பொறுமையா போயிட்டு அப்படியே அவங்க அண்ணி பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப அவங்க மொபைல வாங்கி ஓரமா வச்சுட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்களா. அவங்களும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அவங்க முத்தம் கொடுக்கவும் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல செம்மையா மூடாயிட்டு அங்க வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. அவங்க அண்ணியை வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையா வெறித்தனமா பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா அந்த கண்டினியூட்டி தாங்க காட்டுறாங்க. அவங்க
அவங்க அண்ணி நல்லா மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தனா இவன் கதவு கிட்ட நிப்பானா. என்னன்னு பார்த்தனா இவ்வளவு நேரம் அவன் கனவு கண்டிருப்பாங்க. உடனே இவன் அவனை பார்த்துட்டு ஆமா யார் நீ எதுக்காக இங்க நிக்கிற அப்படி சொல்லும்போது அட நான் உங்க வீட்டுக்காரோட தம்பி, நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படி சொல்லும்போது சரி அதை விடு, உன்னை பார்த்தா கிராமத்துல இருக்கிற பையன் மாதிரி தெரியலையே, யாரோ சிட்டில இருந்து வந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லும்போது ஆமா நான் சிட்டில தான் இருக்கேன், நான் இப்போ உங்க கல்யாணத்துக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படி சொல்லும்போது அப்படியா சரி ஆமா என்ன நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, எப்படி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணீங்க, அவர் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணலான்னு வச்சுக்கேன் நானே உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் தெரியுமா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடப்பாவி நான் உங்க அண்ணிடா, நீ என்ன இப்படி ஃப்ளோட் பண்றியே அப்படி சொல்லும்போது இதுல ஃப்ளோட் பண்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படி சொல்லும்போது சரி சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா சரிங்க நீ நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா அங்கதான் போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம பெரிய மருமக கிச்சன்ல இருக்கும் போது இப்ப அங்க வந்து அவங்க வீட்டுக்காரன என்ன பண்ணுவாருன்னா என்ன நீ என்ன கண்டுக்கவே மாட்ற அப்படி சொல்லும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்காக முதலிரவு வேற, நான் போய் பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. சீக்கிரமா வா நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு இன்னைக்கு முதலிரவு, சோ நீ என்ன பண்றன்னா வச்சுக்க அவசரமே படாம ரொம்ப பொறுமையா நிதானமா பண்ணு, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லும்போது இவனும் உம்மன் இருப்பானா என்னடா வாயை திறக்க மாட்டேற, சொன்னது கேட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி நானும் செய்யறேன் அப்படி சொல்லும்போது இதே டைமுக்கு பெரிய மருமக அவங்க வருவாங்க. நீ இங்க என்ன பண்ற, மேல உன்னோட ஒய்ஃப் வெயிட் பண்றா, அங்க நான் பால் வச்சிருக்கேன், நீ பாதி குடி அதுக்கப்புறம் அவளுக்கு பாதி குடு சரியா அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்து அவங்க வீட்டுக்காரர் என்ன கேட்பாருன்னா என்ன நீ பால் அவங்களுக்கு தான் வச்சிருக்கியா, நம்ம ரூம்ல பால் வைக்கலையா அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் பால் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஓ அப்படியா சரி வா இப்பே போலாம் அப்படி சொல்லிட்டு அவன் மனைவியை கூப்பிட்டுட்டு இவனும் கிளம்பிடுவாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி ரொம்ப டயர்டா படுத்தாங்களா. அங்க வந்த பெரிய மருமக என்ன சொல்லுவாங்கன்னா ட்விங்கிள் என்ன இம்மா நேரம் தூங்குற, எழுந்துரு கொஞ்சம் சம்பிரதாயம் எல்லாம் பாக்கி இருக்கு அப்படி சொல்லும்போது இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், ஏன்னா என் வீட்டுக்காரும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு விடிய விடிய வச்சு செஞ்சான், இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மட்டும் இவ்வளவு தெம்பு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படி சொல்லும்போது சே இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க வெளியே வெயிட் பண்றோம் சீக்கிரமா வா அப்படி சொல்லிட்டு இவங்க அவளை எழுப்பிட்டு போயிடுவாங்களா. போனதுக்கு அப்புறம் அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா வேகமா ஓடி வந்துட்டு நம்ம பெரிய அண்ணா கிட்ட நின்று இங்க டாய்லெட் எங்க இருக்கு எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படி சொல்லும்போது இங்க டாய்லெட் எல்லாம் கிடையாது, எல்லாமே இங்க வயக்காடுல தான் போவாங்க, இந்த சொம்ப பொடி நானும் என் சொம்ப எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லும் போது அவனும் சொம்ப தூக்கிட்டே ஓடுவாங்க. இவனும் அவனை பார்த்து நக்கலா என்ன இது கிராமத்துல வந்து டாய்லெட் கேட்கறான் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி தாங்க கட்டுறாங்க. அவங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்து அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனியை பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், இங்க ஒரு டாய்லெட்டும் கிடையாது அப்படி சொல்லும்போது ஏன் இவ்வளவு கோவப்படுற, ஒரு 7 நாள் மட்டும் பொறுத்துக்கோ அப்படி சொல்லும்போது என்னால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது, ஆனா என்னை விட்டுட்டு எதுக்காக நீ அந்த கிராமத்தை கல்யாணம் பண்ணனு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்ன பண்றது, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னை விட்டு கல்யாணம் பண்ணனா அது ஒரு கட்டாயத்து பேர்ல தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லும்போது அப்படி என்ன உனக்கு கட்டாயம், அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும்போது நானும் சரி பண்றேன்னு, ஆனா அவர் என்ன சொன்னார்னா நம்ம கிராமத்துல இருக்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே அதை கேட்டு நான் டென்ஷன் ஆயிட்டேன், அப்படியெல்லாம் முடியாது நான் சிட்டில இருக்கேன், நான் இப்படி கிராமத்துல இருக்க பையனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் நம்ம ஊரோட பழக்க வழக்கம், நம்ம என்னதான் சிட்டில இருந்தாலும் நம்ம ஊர்ல சொந்தக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்லாருன்னா அப்படி முடியாதுன்னு சொன்னா என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியாம கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுதான் நான் அந்த ராஜுவை கல்யாணம் பண்ணேன். அவன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் 6 மாசம் கழிச்சு அவன் எனக்கு விவாகரத்து கொடுத்துருவான், அதுக்கப்புறம் அந்த சொத்து என் கைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி நீ நானும் வாழலாம் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டு அவனும் சந்தோஷப்படுவான். அட டிங்கிள் இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கியா, சே உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. சீன்ல பார்த்தனா இன்னொரு பொண்ணு இவங்க கூட வந்திருப்பா இல்லையா, அவளை பார்த்தனா பெட்ரூம்ல செம கோவமா நடந்துட்டு இருப்பாளா. இப்ப அங்க வந்த நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன், நீ எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்த அப்படி சொல்லும்போது அட நாம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டியூங்களுக்கு எல்லாம் சுத்து வந்துடும், அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஓகே என்ன எதுக்கு நீ கூட்டு வந்த அப்படி சொல்லும்போது சரி நீ கோவமா இருக்கான்னு தெரியுது, நம்ம ஒண்ணு பண்ணுவோம் உன்னோட ஃபேவரட் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் கேம் தானே, ஆனா நீ எனக்கு ஊசி போடுவே எனக்கு பயமா இருக்குமே
போடணுமே அப்படின்னு இவ சொல்லுவாளா. ஆமா, அப்புறம் ஊசி போடாம எப்படி உனக்கு எல்லாம் சரியாகும், ஸோ டாக்டர்னா ஊசி போட்டு தானே ஆகணும்னு சொல்லும் போது உடனே இவ முடிப்பாளா, சரி ஓகே உனக்கு வலிக்காம நான் ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு இதுங்க 2 பேரும் மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப வச்சு செய்யற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியும் இவங்க 2 பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட செகண்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூட சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாவே உங்களுக்கு லிங்க் டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.